சார் நேத்துக்கு கவர்னர் அவங்க சட்டசபையிலேருந்து வெளியேறியிருக்காங்க. இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து கவர்னரும் நல்ல லேர்னட் மேனு, வெரி எஜுகேட்டட் மேனு, மதிப்புக்குரிய சீஃப் மினிஸ்டரும் வந்து இஸ் ரன்னிங் எ கவர்மெண்ட். இதில் எப்படி வந்து ரிஃப்ட் வராமல் ரெண்டு பேரும் ஒன்றா பண்ணுங்கன்னா ஸ்டேட்டுக்கு ரொம்ப நல்லா அப்படி இருக்கும். இந்த பாயிண்ட்ல என்னன்றது பார்த்தோம்னாக்கா கவர்னருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிகர் எட்டுன்றது மட்டும் நம்மளால ஒத்துக்க முடியுமான்றது நமக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த குயின் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பார்லிமெண்ட்டில் வந்து மசோதாலாம் வர்றபோது இவங்க மசோதாவை எல்லாத்தையும் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை குயின் கிட்ட அனுப்புவாங்க. எதுக்கு அனுப்புறாங்க? சும்மா படிச்சு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, அது கரெக்ஷன்ஸ் அண்ட் ரேட்டிஃபிகேஷனுக்காக பண்ணுவாங்க. அதை குயினே பண்ணுவாங்களா இல்லை பண்ண சொல்லுவாங்களான்றது தெரியல. இங்கே இந்தியாவில் வந்து அதை மாதிரி அது கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருக்காங்களான்றது தெரியல. ஆனால் அந்த பர்பஸ், இந்த ஐடியா வந்து அது அவர்கிட்ட அனுப்புறது, அவர் காமிச்சு அவருடைய அப்ரூவலுக்கு அனுப்புகிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அது அப்படியே வந்து சும்மா ஃபிகர் ஹெட்டாக படிக்கிற மாதிரி எடுத்துக்கக்கூடாது. இதில் ஒன்றும் நம்ம கௌரவமே பார்க்கக்கூடாது. எது கரெக்டோ அதை பண்ணி நல்லா ரெண்டு பேரும் ஸ்மூத்தாக கவர்மெண்ட் பண்ணிக்கலாம். பப்ளிக்கும் நல்லது, கவர்மெண்ட்டும் ஸ்மூத்தாகும், எல்லாருக்குமே நல்லது இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கவர்னருக்கும் அது மாதிரி எல்லாம் ஸ்டேட்டுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1970s வெஸ்ட் பெங்காலில் ஜோதிபாசு கவர்மெண்ட் இருந்தபோது கவர்மெண்ட்டுக்கு அப்போ காங்கிரஸ் கவர்னர் இருந்தார். கர்நாடகாலேருந்து தர்மவீரான ஒரு கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு கவர்னர் எடுத்துகிட்டு போய் வெஸ்ட் பெங்காலில் வச்சாங்க. அவர் என்ன பண்ணார்? அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம்னா ஜோதிபாசு கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் கொடுக்கணும்னு, அவங்க கொடுக்குறதெல்லாம் நான் படிக்க மாட்டேன், எனக்கு வேணாம் அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்ணார். அது ஒரு 2-3 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் தர்மவீரா ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் ஸ்டேட். இது அங்கேருந்து தான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஐடியா மூட் அவுட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது இது ஒரு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பார்க்கும்போது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் எப்போ வந்து அவங்க இது பண்ணாங்கன்னா குயினை மீறலான்னாக்கா அவங்களுக்கு அவங்களுடைய செலவுக்கு பணம் கொடுக்கும்போது அதை மட்டும்தான் இவங்க வந்து அவார் டைமில் அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ண வைக்கிற. அதர்வைஸ் குயின் கொடுக்குறது தான் படிச்சாகணும். குயின் தான் படிக்கணும். அவங்க சொல்கிறது தான் கரெக்ட். இது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். அது நம்மள வந்து சேர்த்தாங்களா இல்லையான்றது தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ ஆர்டர் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு போட்டாலே கவர்னர் தானே போடுறாரு ஆர்டர். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் அப்பாயின் பண்ணுறது தான். அதனால் அவர் கவர்மெண்ட்டில் பார்ட் இல்லைன்றது சொல்ல முடியாது. அவரே இஸ் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் தான். அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டு இது நல்லா இல்லாத அவர் எப்படி கவர்மெண்ட் படிக்க முடியும்? அதே மாதிரி கரெக்ஷன் பண்ணி அவர் படிக்க சொல்லலாம். அது தப்பு கிடையாது. நம்ம அதனால் நம்ம அன்பு மிக முதல் மந்திரியும் கவர்னரும் பார்த்து இதை நல்லா சால்வ் பண்ணி ஸ்டேட்டுக்கு பெனிஃபிட் பண்ண முடியாது பண்ணுறது தான் நல்லது. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன்.